அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9-10-2024 இன்றைய தினம் உங்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 9-10-2024 என்று வக்ரம் பெறுகிறாரு. அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும், கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9-10-2024 இன்றைய தினத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குருவினுடைய வக்ரத்தால் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் குரு பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர்கள் தேவர்களின் குருவும் நவகிரகங்கள்ல ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான அங்கிரீஷ முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகணமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று வழங்குகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு சிகிண்டீசன், சிவன், சுரகுரு, தாராபாரதி, தெய்வ மந்திரி, கோல், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், தேவன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளாகும். இவரின் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் ஆவார். அது மட்டுமில்லாமல் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்கள்ல முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் இந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு. அது மட்டுமில்லாமல் மேன்மை மயக்க குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர், முல்லை, ரத்தினம், புஷ்பராகம், சமித்து, அரசு, தேவதை இந்திரன், பிரத்யதி தேவதை, நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்ட கடலை, உலோகம் பொன், சுவை இனிப்பு, ராகம் ஆடானா, நட்பு சூரியன் சந்திரன். அதே போல செவ்வாய்க்கு பகை கிரகங்கள் புதன் சுக்கிரன், சமகிரகம் சனி, ராகு கேது, ஆட்சி தனுசு மீனம், மூல திரிகோணம் தனுசு, உச்ச ராசி கடகம், நீச்ச ராசி மகரம். நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. தசா காலம் 16 வருடங்கள். பார்வை 5, 7, 9 இடங்கள் ஆகும். அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டங்கள்ல குரு பகவானுடைய சஞ்சார காலம் 1 வருட காலம் ஆகும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய
நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் நமக்கு தரும். அது மட்டுமில்லாமல் வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக நிகழ இருக்கும் 9/10/2024 அன்று குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இப்படி வக்ரம் பெறக்கூடிய இக்காலகட்டங்களில் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய புதன் இக்காலகட்டங்களில் 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்பதால் விசேஷமான நன்மைகள் உண்டு, நற்பலன்கள் உண்டு. இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தெளிந்து மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. அதே போல உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சனிக்கு அனுகூலமான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் கும்பராசினியர்கள் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல கலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்கள், அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாய் தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இருந்தாலும் கூட கும்பராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் உண்டுங்க. அதனால் யாருக்காகவும் எந்த உதவியை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு வாக்குறுதியும் தர வேண்டாங்க. எதையும் யாரிடமும் நீங்கள் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே நேரடியாக எந்த ஒரு வேலையையும் கண்முன் கண்காணிப்பது மிகவும் நல்லதுங்க. அதே போல் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பெரிதாக யாரிடமும் வாக்குறுதி தர வேண்டாங்க. தன குடும்ப அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்து கொண்டிருப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்லங்க. அனாவசியமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பணம் வரும்போது செலவழிக்க வேண்டாம். எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஜென்ம சனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.